1956 சிங்களவர்கள் மட்டும்தான் அரசு அதிகாரங்கள்ல இருக்கணும்னு கொண்டு வந்த சட்டம். அதைத் தொடர்ந்து 1958 நடந்த கலவரங்கள் மற்றும் 1970களில் தமிழர்கள் மீதான தொடர் அடக்குமுறை. இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு 15 வயசு சிறுவனை ஆயுதம் ஏந்தி போராட வைக்கும் ஒரு முதல் விதையை விதைக்குது. பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு அவர் எப்படி வீதியில் இறங்கி போராடுறார். அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல தமிழர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட போது பிரபாகரனுடைய எண்ணம் முழுக்க போராட்டத்தின் பக்கமாகவே இருந்தது. தமிழ் தேசியவாதம் அப்படிங்கிறது வெறும் கோஷமா மட்டும் இருந்த காலகட்டம் அது. அதை பிரபாகரன் செயலால் நிரூபிக்க விரும்பினார். அதன் காரணமா 1972ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய ரகசிய இயக்கத்தை தொடங்குறார். இதன் தொடர்ச்சியா 1975ல் யாழ்ப்பாண மேயரா இருந்த ஆல்பர்ட் துரைப்பா சுட்டுக் கொலை செய்யப்படுறார். இந்த அரசியல் படுகொலை தான் இலங்கை அரசுக்கு தெளிவான ஒரு சிக்னல் கொடுக்குது. அதே சமயத்துல இந்த சம்பவம் தான் இனிமேல் இது பேச்சுவார்த்தைக்கான காலம் அல்ல அப்படிங்கிறத விடுதலை புலிகளின் இயக்கமாக மாற ஒரு அடித்தளமா அமையுது. இதன் தொடர்ச்சியா அவர் தமிழீழ விடுதலை புலிகளை எப்படி உருவாக்கினார், அவர் இளைஞர்களை தங்கள் பக்கம் இருக்க பயன்படுத்திய கொள்கைகள் என்ன. மே 6ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு பிரபாகரன் விடுதலை புலிகளின் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். ஆனா பிரபாகரனுடைய இயக்கம் எப்படி மற்ற இயக்கத்திலிருந்து தனிச்சு நின்றுச்சு. அரசியல் பேச்சுவார்த்தையோட ஆயுத போராட்டம் தான் விடுதலைக்கு வழிவகுக்குன்னு அவர் உறுதியா நம்பினார். இந்த உறுதி தான் விடுதலை புலிகளின் இயக்கத்தை ஒரு தனி இயக்கமா தனிச்சு காட்டுச்சு. 1983 நடந்த ஜூலை கலவரங்கள் அப்படிங்கிறது பிரபாகரன் இயக்கத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்ப ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இளைஞர்கள் வேண்டெழுது ஆயுத போராட்டத்துக்கு ஆதரவு அளிச்சாங்க. வெளிநாட்டில் இருந்த புலம்பெயர் தமிழர்கள் எல்டிடிக்கு முழு ஆதரவு தந்தாங்க. இது எல்டிடிக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமா மாறிச்சு. அதே சமயத்துல இலங்கை அரசு பிரபாகரன் தலைக்கு நிர்ணயித்த விலை என்ன தெரியுமா? இராணுவம் நேரடியாக பிரபாகரனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருந்தாங்க. ஒன்னா பிரபாகரனை பிடிக்கணும், அப்படின்னா பிரபாகரனை கொல்லணும். அது இராணுவம் தன்னுடைய முயற்சியால இதை செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கோளா இருந்ததன் காரணமா பிரபாகரன் தலைக்கு எந்த ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படல. ஆனா அதே சமயத்துல கொழும்பு நீதிமன்றம் பிரபாகரனுக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனையை அறிவிச்சது. இது பிறகு பிரபாகரன் நிலைப்படைப்பு இருந்ததுன்னா எதிரிகிட்ட உயிருடன் பிடிபடுறதை விட மரணிப்பதே மேல் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்தார் பிரபாகரன். இதன் காரணமா எப்பவுமே சைனட்டா தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிருந்தார் பிரபாகரன். அதனால தன்னுடைய வாழ்வின் விலையை தானே நிர்ணயம் செய்திருந்தார் பிரபாகரன். பிரபாகரன் அவர்களை அந்த சமயத்துல இராணுவத்தை விடவும் தமிழ் இயக்கங்களே அதிகமாக அச்சுறுத்தின. பிளாட் டெல்லோ போன்ற இயக்கங்கள் எல்டிடிக்கு ஒரு போட்டியா இருந்தன. ஒரே நாடு ஒரே இயக்கம் ஒரே ஆயுதம், இந்த கொள்கையை பிரபாகரன் நம்பினார். இதன் காரணமாக 1986 மற்ற இயக்கங்களுடன் நடந்த மிகப்பெரிய மோதல்கள் அதன் விளைவாக பிரபாகரனை தமிழ் இயக்கங்களின் ஒரே தலைவராக ஒரே இராணுவ தலைவராக நிலைநிறுத்தின. இந்த உள் மோதல்கள் எப்படி எல்டிடிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. உள் மோதல்கள் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா மற்ற குழுக்கள் சமரசத்தில் இருந்தாங்க. அதாவது கொள்கையில ஒரு சில சமரசத்தில் இருந்தாங்க. ஆனா எல்டிடி மட்டும் தமிழீழம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுல எந்த சமரசமும் இன்றி செயல்பட்டாங்க. இதன் காரணமா எல்டிடி மற்ற குழுக்கள் அனைத்தையுமே அழிச்சிடுறாங்க. இந்த மற்ற குழுக்களை அழிச்சதன் மூலமா அனைத்து அரசியல் மற்றும் இராணுவ அதிகாரங்களையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வர முடிஞ்சது எல்டிடினால. மற்ற குழுக்கள் ஒரு சில அராஜகங்கள்ல ஈடுபட்டதா தகவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்டிடி இந்த அராஜகங்களை தவிர்த்தது. இதன் மூலமா சட்டத்தின் காவலர்களாக மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை எல்டிடி ஏற்படுத்திச்சு. மூணாவதா நிதி ஆதாரம். புலம்பெயர் தமிழர்களிருந்து வரக்கூடிய நிதி அப்படிங்கிறது ஒரே இயக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. இதை உறுதி செய்யறதன் மூலமா இயக்கத்தை பலப்படுத்த முடிஞ்சது எல்டிடினால. இயக்கங்கள் மீதான அவரது முழுமையான கட்டுப்பாடுகள் எப்படி உலகை வியக்க வச்சது. 1987ல் இந்தியா இலங்கைக்கு அமைதிப்படையை அனுப்பியது. இது பிரபாகரன் மற்றும் எல்டிடியின் வரலாற்றுக்கு மிக முக்கியமான திருப்பம். தமிழ் மக்களுக்கு அமைதியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்திய படையினருக்கும் பிரபாகரனுக்கும் நடுவில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை ஏன் தோல்வியில் முடிஞ்சது? இதுக்கு 3 காரணங்களை சொல்லலாம். இலக்கில் இருந்த முரண்பாடு, ஆயுதங்களை ஒப்படைக்க சொன்னது மற்றும் நம்பிக்கை துரோகம். இலக்கையில என்ன முரண்பாடு இருந்ததுன்னு பார்த்தோம்னா பிரபாகரன் தனி ஈழம் என்ற ஒரே இலக்கோட செயல்பட்டு இருந்தார். பிரபாகரன் தனி ஈழம் என்ற இலக்கும் இந்தியா கொண்டு வந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது முற்றிலுமா முரண்படுது. எல்டிடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தன்னுடைய புவிசார் அரசியலின் நலனுக்காக இது செய்யுது அப்படின்னு எல்டிடி நம்பிச்சு. அடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் இருந்த அம்சம் ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லிச்சு. ஆயுதங்கள் இல்லாம தங்களுடைய லட்சியம் சாத்தியமில்லைன்னு பிரபாகரன் உறுதியா நம்பினார். இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த 17 எல்டிடியின் தளபதிகளும் சைனட் உட்கொண்டு இறக்குறாங்க. இந்த சம்பவம் விடுதலை புலிகள் இந்தியா மேலையும் அமைதிப்படை மேலையும் இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக சிதைக்குது. இந்த காரணங்களால் தான் அமைதிப்படையின் பேச்சுவார்த்தைங்கிறது தோல்வியில் முடிஞ்சு இந்திய இராணுவத்துக்கு எதிராகவே எல்டிடி போர் புரிய வைக்குது. இந்தியா ஒருதலைபட்சமா நடக்குது அப்படின்னு ஏன் பிரபாகரன் நம்பினார்? இந்தியா ஒரு டைம்ல தமிழர்களுக்கு பயிற்சி அளிச்சிருந்தது அப்படின்னாலும் அதனுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது தமிழீழமா இல்லாம இலங்கையின் ஒருமைப்பாட்டை காப்பதாக இருப்பதாக எல்டிடி நம்பிச்சு.
இது தமிழர்களின் லட்சியத்தை காட்டி கொடுக்கிறதா எல்டிடி நினைச்சாங்க. அடுத்தது ஒப்பந்தத்தில் புறக்கணிப்பு. 1987 நடந்த ஒப்பந்தத்தில் எல்டிடியை கையெழுத்திட அனுமதிக்காமல் நிர்பந்திக்கிறாங்க. இது புலிகளின் அரசியல் அபிலாஷைகளை புறக்கணித்த ஒருதலைபட்சமான செயல் அப்படின்னு எல்டிடி நம்பினாங்க. அடுத்து அமைதிப்படை என்ற பேர்ல ஆக்கிரமிப்பு படைகளாக இருந்த இந்திய ராணுவம். எல்டிடி போராளிகளின் மரணம் மற்றும் ஐபிகேஎஃபின் போரின் போது நடந்த அட்டூழியங்கள், இந்த ரெண்டுமே இந்திய அமைதிப்படைய ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமா தான் பார்க்க வச்சது. இந்த காரணங்களால தான் இந்தியா ஒருதலைபட்சமா நடக்கிறதா எல்டிடி நம்பினாங்க. யாழ்ப்பாணத்தில் நடந்த இறுதி சண்டைகள் இந்திய ராணுவத்துக்கு எதிரான எல்டிடியின் வலிமையை எப்படி நிரூபிச்சது? உலகின் 4வது பெரிய ராணுவமாக கருதப்பட்ட இந்தியா தன்னுடைய 1,00,000 படை வீரர்களை ஐபிகேஎஃப் மூலமாக இலங்கைக்கு அனுப்பியது. இந்த 1,00,000 படை வீரர்களையும் எதிர்த்து தான் விடுதலை புலிகள் சண்டையிடுறாங்க. இந்த சண்டைங்கிறது சும்மா நடக்கல, சுமார் 2 வருஷத்துக்கு மேல நீடிச்சிருக்கு. ஒரு இயக்கம் உலகின் 4வது மிகப்பெரிய ராணுவத்தை எதிர்த்து போரிடுறது அப்படிங்கிறது இயக்கம் எப்படி வலிமையா இருந்தது அப்படிங்கிறத உலகுக்கே காட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா யாழ்ப்பாண சண்டையின் வெற்றி, ஆபரேஷன் பவன் போன்ற சண்டைகள்ல எல்டிடியோடைய கொரில்லா தாக்குதல் அப்படிங்கிறது மிகவும் துல்லியமாக இருந்தது. இந்த உத்திகள் மற்றும் எல்டிடி பயன்படுத்திய கன்னிவெடி உத்திகள், அது மட்டும் இல்லாம ஆழமான பாதுகாப்பு வலையமைப்பு, இதன் மூலமா ஐபிகேஎஃப்க்கு கடுமையான இழப்புகளை எல்டிடி கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு உளவியல் ரீதியான வெற்றி. தற்கொலைப்படை அப்படிங்கிற ஒரு ராணுவ உத்தியை எல்டிடி பின்பற்றினாங்க. இது சாதாரண ராணுவ உத்தியா இல்லாம வீரத்தின் உச்சமாக கருதப்பட்டது. இந்த தியாகங்களால் உள்ளூர் மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது விடுதலை புலிகளுக்கு பலமாக அமைஞ்சது. இதனால உளவு தகவல்கள்ங்கிறது மிக துல்லியமாகவும் சரியானதாகவும் விடுதலை புலிகளுக்கு கிடைச்சது. இந்த அனைத்து சம்பவங்களுமே விடுதலை புலிகளின் ராணுவ வலிமையை உலகுக்கே காட்டுச்சு. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு இது எப்படி அடித்தளமிட்டது? 1987 இந்தோ இலங்கை ஒப்பந்தம். இது எல்டிடியின் தமிழீழம் அப்படிங்கிற கோரிக்கையை முற்றிலுமா நிராகரிச்சதோட ஆயுதங்களை கீழே வைக்க சொல்லிச்சு. இது எல்டிடியின் பார்வையில் துரோகத்தின் முதல் படியாக பார்க்கப்பட்டுச்சு. 2வது, எல்டிடிக்கும் ஐபிகேஎஃப்க்கும் நடந்த போர். இந்த போரில் ஏற்பட்ட அனைத்து இழப்புகளுக்கும் மற்றும் தமிழ் மக்கள் மீதான வன்முறைகளுக்கும் ராஜீவ்காந்தி தான் முழு பொறுப்பு அப்படின்னு எல்டிடி நம்பினாங்க. அடுத்து ராஜீவ்காந்தி ஒருவேளை மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் அப்படின்னா ஐபிகேஎஃப் மறுபடியும் இலங்கைக்கு அனுப்புவாரு, அதன் மூலமா தங்களை அழிக்கிறதுக்குண்டான வேலைகளை இந்தியா பண்ணும் அப்படின்னு எல்டிடி முழுமையா நம்பினாங்க. இந்த அரசியல் அச்சுறுத்தலை நீக்குவதே இந்த படுகொலைக்கான இறுதி முடிவாகவும் இருந்தது. மே 21, 1991 நடந்த ராஜீவ்காந்தி படுகொலை அப்படிங்கிறது எல்டிடியின் அமைப்பை உலகத்துக்கே ஒரு தீவிரவாத அமைப்பா மாற்றி இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த பிரபாகரனின் நேரடி பங்கு என்ன? ராஜீவ்காந்தி படுகொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இறுதி ராணுவ மற்றும் அரசியல் முடிவை பிரபாகரனை எடுத்ததா இந்திய அரசாங்கம் குற்றம் சுமத்துறாங்க. இந்த சதி திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை எல்டிடியின் உளவுத்துறை தலைவரான ஒட்டா மான்கிட்டையும் மற்றும் முக்கிய செயல்பாட்டாளரான சிவராசனிடம் பிரபாகரன் ஒப்படைத்ததாக இந்தியா தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதுக்காக தற்கொலைப்படை உறுப்பினரான தானுவை தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு உண்டான ரகசிய போக்குவரத்து ஏற்பாடுகள் அனைத்துமே பிரபாகரன் தலைமையிலிருந்து வந்ததா இந்தியா சொல்றாங்க. இது வழக்கா சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து இந்த சதிக்கு பின்னாடி பிரபாகரன் தான் இருக்காரு அப்படிங்கிறது தீர்ப்பாகுது. இதுக்காக பிரபாகரனுக்கு கைது வாரண்டும் மரண தண்டனையும் விதிக்கப்படுது. புலிகள் அமைப்பில் இருந்த பிளாக் டைகர்ஸ் சொல்லக்கூடிய தற்கொலை படையின் உருவாக்கம் எப்படி பிரபாகரனுக்கு சாத்தியமானது? இந்த தற்கொலை படை அப்படிங்கிற ராணுவ உத்திய உலகுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது எல்டிடி தான். கரும்புலிகளின் அமைப்பு அப்படிங்கிறது 1987 ஜூலை 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்படுது. கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு போராளி வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட லாரியோட நெல்லியடி ராணுவ தளத்துக்குள்ள மோதி விடுதலை புலிகளின் முதல் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறாரு. இந்த தற்கொலைப்படையின் நோக்கங்கள் என்னங்கிறது பார்ப்போம். இது பலமான இலக்குகளை குறைந்தபட்ச இழப்புடன் தாக்கி அளிப்பது. 2வது, உளவியல் ரீதியான அச்சுறுத்தல். இதன் மூலம் எதிரி படைகளுக்கும் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கும் மன ரீதியான ஒரு அழுத்தத்தை உருவாக்குவது. 3வது, சமரசமின்மையின் அடையாளம். இது எல்டிடி ஒருவதும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து சமரசம் செய்யாது அப்படிங்கிறது நிரூபிக்கிறது. இதுல பிரபாகரன் பங்கு எப்படி இருந்தது அப்படின்னா, கரும்புலியில பிரபாகரனே நேரடியாக தேர்ந்தெடுத்தார். அது மட்டும் இல்லாம தாக்குதலுக்கு முன்தினம் இரவு உணவு அப்படிங்கிறது தலைவரோட சேர்ந்து உணவு இருந்த முடியும் அப்படிங்கிறதும் கரும்புலிகளின் தியாகத்தை உயர்த்தி பிடிப்பதா இருந்தது. ராஜீவ்காந்தி, பிரேமதாசா மற்றும் லட்சுமண் கதிர்காமர் போன்ற உயர்மட்ட அரசியல் தலைவர்களை கொன்றதன் மூலமா எல்டிடிய விடுதலை படை அப்படிங்கிற பேரிலிருந்து சர்வதேச தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளிடுச்சு. இந்த சம்பவங்கள் எல்டிடியின் நிதி ஆதாரங்களையும் உலக நாடுகளின் ஆதரவையும் எப்படி பாதிச்சது? இந்த தாக்குதலுக்கு பிறகு பிரபாகரன் தனிமைப்படுத்தப்படுறார். சர்வதேச தடை எல்டிடிக்கு வருது. இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் உட்பட 33 நாடுகள் மற்றும் அமைப்புகள் எல்டிடிய அதிகாரப்பூர்வ தீவிரவாத அமைப்பா அறிவிக்கிறாங்க. குறிப்பா மேற்கத்திய நாடுகள் எல்டிடியின் நிதி திரட்டும் அமைப்பான டிஆர்ஓ மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க. இதன் மூலம் விடுதலை புலிகளின் நிதி அப்படிங்கிறது முடக்கப்படுகிறது. அடுத்து உலக நாடுகள் அனைத்துமே எல்டிடிக்கு உண்டான அரசியல் ஆதரவை விலக்கிக்கிறாங்க.
இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட எல்டிடியின் இந்த செயலை வன்மையா கண்டிச்சு அவங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த இயக்கத்தை பிரபாகரன் எப்படி உருவாக்கினார்? இது ஒரு சாதாரண போராளி இயக்கம் கிடையாது. வான், தரை மற்றும் கடற்படை இப்படி 3 படைகளையும் உருவாக்கி வச்சிருந்தார் பிரபாகரன். இதுதான் எல்டிடியை உலகின் மிகச்சிறந்த மற்றும் வித்தியாசமான அமைப்பா மாற்றியது. பிரபாகரன் 1972 புதிய தமிழ் புலிகள் அப்படிங்கிற இயக்கத்தை தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். இது பின்னாட்கள்ல 1976 தமிழீழ விடுதலை புலிகளா பெயர் மாற்றம் செய்கிறார். இதையடுத்து இயக்கம் தமிழீழம் என்ற ஒற்றை இலக்கு மற்றும் போராளிகளுக்கு கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடு போன்றவற்றை அடித்தளமாக அமைக்கிறார் பிரபாகரன். இதுவே 1983 பிறகு நிலப்படை, கடற்புலிகள், பிளாக் டைகர்ஸ் சொல்லக்கூடிய தற்கொலைப்படை இப்படி தன்னுடைய ராணுவ பிரிவுல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மேம்பட்ட ராணுவ அமைப்புகளை போலவே கட்டமைக்கிறார். குறிப்பா கடற்படைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? அவர் உருவாக்கிய கப்பல்கள் மற்றும் அவரது உத்திகள் எப்படி இலங்கை கடற்படைக்கு ஒரு சவாலாக மாறின? எல்டிடியின் ராணுவத்தின் உயிர்நாடி அப்படின்னா அது கடற்புலிகள் தான். இவங்க வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருள்களை பத்திரமா கடத்தி கொண்டு வர்ற பொறுப்பை ஏற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடல் ஆதிக்கத்தை நிரூபிக்கிறதுக்கு சூசைட் போட் அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணாங்க. இதன் மூலமா இலங்கை கடற்படையின் பெரிய கப்பல்களையும் ரோந்து கப்பல்களையும் மூழ்கடிச்சாங்க. குறிப்பா எல்டிடி கட்டுப்பாட்டில் இருந்த கடல் பரப்பிற்கு பாதுகாப்பு அளிச்சு வடக்கு பகுதியில தாங்கள் தனி அரசாங்கம் போலவே இயங்குவதற்கு சுதந்திரமான கடல் பாதையை உருவாக்கிட்டாங்க. எல்டிடியின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் ரகசிய தளவாடங்கள் அமைத்து ஃபைபர் கிளாஸ் பொருட்களை வச்சு லைட் வெயிட்டடாகவும் ஸ்பீடாகவும் செல்லக்கூடிய போட்களை தயாரிச்சாங்க. இவங்க சின்ன போட் முதற்கொண்டு பெரிய கப்பல்கள் வரைக்கும் உருவாக்குனாங்க. தற்கொலை தாக்குதலுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட படகுகளும் இவங்க தயாரிச்சாங்க. இதன் மூலமா அதிவேக கொரில்லா தாக்குதலை இவங்களால நிகழ்த்த முடிஞ்சுது. இவங்களுடைய சிறு அதிவேக படகுகள் மூலமாக பெரிய கடற்படைக்கு சொந்தமான பெரிய கப்பல்களை வெடிக்க வச்சு மூழ்கடிக்க வச்சாங்க. இதன் மூலமா இலங்கை கடற்படைக்கு சொந்தமான பெரிய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. தலைவர் பிரபாகரனின் ராணுவ வலிமைக்கு மிக முக்கியமான காரணம் அவரிடம் இருந்த வலுவான நிதி அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களிலிருந்து அவர் எப்படி நிதி திரட்டினார்? எல்டிடிக்கு எங்கிருந்து இந்த நிதி ஆதாரம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று மனமோந்து வழங்கப்பட்ட நிதி, அடுத்த விதம்னு பார்த்தோம்னா கட்டாய வசூல். எல்டிடியின் பிரதிநிதிகள் வெளிநாட்டில் உள்ள வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் நேரடியாக சென்று வரி நிர்ணயம் செய்து வசூல் செஞ்சாங்க. இதுல பணம் கொடுக்க மறுப்பவர்களுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாம ஆயுத கடத்தல், போதை கடத்தல் மற்றும் கடன் அட்டை மோசடிகள் போன்ற மூலமும் தன்னுடைய நிதி ஆதாரங்களை பெருக்கினதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் சர்வதேச புலனாய்வுத்துறை அறிக்கைகள் மற்றும் காவல்துறை ஆவணங்களில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கப்பல்கள் மூலமா ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை கடத்தியது எப்படி? எல்டிடி எப்படி சிறிய படகுகளை வச்சு சூசைட் பாம்பர்ஸ் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி பெரிய கப்பல்களையும் நிறுவிச்சிருந்தாங்க. இவை பெரும்பாலும் போலி நிறுவனங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட 1000 முதல் 1500 டன் வரை எடை கொண்ட பெரிய கப்பல்களாக இருந்தன. இப்படி தன்னுடைய சொந்த சரக்கு கப்பல்களின் மூலமாக ஒரு ரகசிய படையவே உருவாக்கி வச்சிருந்தாங்க எல்டிடி. இவை எல்டிடிக்கு ஃப்ளோட்டிங் வேர்ஹவுஸாகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதிகளில் மிதக்கும் ஆயுத கிடங்குகளாக செயல்பட்டிருக்கு. இதிலிருந்து ஆயுத மாற்றம் எப்படி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா சீட்டேயர்ஸுடைய விரைவு படகுகள் மூலமாகவும் இல்ல மாறுவேடமிட்ட சிறிய படகுகள் மூலமாகவும் இந்த பெரிய படகை சந்திச்சு அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை மாத்திக்கிட்டாங்க. இந்த உலகளாவிய ரகசிய வலைப்பு நிலை உருவாக்கியதின் பிரபாகரனின் பங்கு என்ன? ஆயுத கொள்முதலுக்கான அனைத்து முடிவுகளையும் மற்றும் நிதி அனுமதியையும் எடுக்கும் ஒரே அதிகாரம் பிரபாகரனிடம் மட்டுமே இருந்தது. பிரபாகரன் கட்டளைப்படி குமரன் பத்மநாபன் என்பவர் கேபி துறை, அதாவது கேபி டிபார்ட்மெண்ட் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஆயுத கொள்முதல்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் பண பரிவர்த்தனையை நிர்வகித்தார். கேபி என்பவர் பிரபாகரனுக்கு மட்டுமே நேரடியான தொடர்பில் இருந்தார். இந்த மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு அப்படிங்கிறது திட்டங்கள் ரகசியமாக இருக்கிறதையும் பிரபாகரனின் நோக்கத்தை மீறி யாரும் செயல்படாமல் இருக்கிறதையும் உறுதிப்படுத்துச்சு. போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் பிரபாகரனுக்கு எப்படி கிடைத்தது? சர்வதேச ஆயுத சந்தைகளான சீனா, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலிருந்து டேங்கிகள், பீரங்கிகள், ஏவுகணைகள் மற்றும் இலகுரக ஆயுதங்கள் வாங்கப்பட்டன. கேபி மூலமாக சேட்டலைட் போன்கள் கொள்முதல் செய்யப்பட்டு சர்வதேச பிரிவு மற்றும் தலைமையிட தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்டது. HF மற்றும் VHF ரேடியோக்களை கொண்டு களத்தில் இருக்கும் படைகளுடன் குறியீட்டு மொழியில் தொடர்பு கொண்டனர். மையப்படுத்தப்பட்ட கட்டளைகள் மூலம் அனைத்து தாக்குதல் முடிவுகளும் உடனடியாக களத்தில் இருக்கும் தளபதிகளால் நிறைவேற்றப்பட்டன. எல்டிடியின் எழுச்சி அப்படிங்கிறது இலங்கை இராணுவத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. யாழ்ப்பாணத்தை மீட்டெடுத்த சண்டைகள், இரட்டை தாக்குதல் உத்திகள் மற்றும் 1996 முல்லைத்தீவு இராணுவ முகாம் மீது தாக்கப்பட்ட விதம், இவை அனைத்துமே எல்டிடியின் வலிமையை உலகுக்கே பறைசாற்றின. பிரபாகரன் ஒரு பிராந்தியத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவருடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்கினார்? அதாவது வங்கி, நிதித்துறை மற்றும் காவல்துறையை எப்படி அவர் உருவாக்கினார்?
எல்டிடி தனது கட்டுப்பாட்டு பகுதியில் ஒரு முறையான வரி அமைப்பை நிறுவி சுங்க வரி, நிலவரி மற்றும் தொழில் வரி போன்றவற்றை வசூலித்தது. தமிழீழ வங்கி 1994ஆம் ஆண்டு தமிழீழ வங்கி பேங்க் ஆஃப் தமிழீழம் என்ற பெயரில் ஒரு தனியான வங்கி அமைப்பை நிறுவி மக்களுக்கு கடன், சேமிப்பு கணக்குகள் போன்ற சேவைகளை வழங்கியது. காவல்துறை மற்றும் நீதித்துறை தமிழீழ காவல்துறை, தமிழீழம் போலீஸ் மற்றும் ஒரு தனி நீதித்துறையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல், போக்குவரத்து விதிகளை அமல்படுத்துதல் மற்றும் வழக்குகளை தீர்த்தல் போன்றவற்றை நிர்வகித்தது. இலங்கை அரசு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்சதுனாலும் பிரபாகரன் ஏன் ஒரு டைம் கூட இந்த சமாதானத்தை நம்பல. இலங்கையின் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ் தலைவர்களுக்கும் சிங்கள தலைவர்களுக்கும் இடையான அனைத்து ஒப்பந்தங்களும், உதாரணமாக பண்டார நாயக்கா செல்வா ஒப்பந்தம், சிங்கள பெரும்பான்மையினரின் அழுத்தத்தால் கைவிடப்பட்டன. தமிழீழம் மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படிங்கிற கொள்கையில ஏன் பிரபாகரன் விடாப்பிடியா இருந்தார்? பிரபாகரனின் ஒரே இலக்கு தமிழீழம் என்ற தனி நாடு. அரசாங்கத்துடன் நட்பாக இருப்பது என்பது தமிழீழம் என்ற லட்சியத்தில் சமரசம் செய்து கொள்வது என்று அவர் நம்பினார். அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய மற்ற தமிழ் தலைவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு, உதாரணமாக அமிர்தலிங்கம் போன்ற தலைவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு மற்றும் சமாதான பேச்சுக்களில் சதி நடக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையின்மை அவரிடம் இருந்தது. 2002 நார்வேயோட மத்தியஸ்துடன் நடந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒருவேளை தீர்வை கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது? இது இலங்கை அரசியல்வாதிகளின் முரண்பாடா இல்ல பிரபாகரனின் சமரசம் இல்லாததா? இலங்கை அரசாங்கத்தில் பிரதமர் ரணில் மற்றும் ஜனாதிபதி சந்திரிகா இடையேயான அதிகார போட்டி சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டது. அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற துணை இராணுவ குழுக்கள் கருணா பிரிந்த பிறகு தொடர்ந்து எல்டிடிக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறியது. இலங்கை அரசின் உள்நாட்டு அரசியல் உறுதியற்ற தன்மை எல்டிடிக்கு பேச்சுவார்த்தை மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி விலகுவதற்கான நிறைவான காரணத்தை கொடுத்தது. எல்டிடியின் சமரசமற்ற இடைக்கால சுயாட்சி நிர்வாக கோரிக்கை மற்றும் சமமான அரசியல் அந்தஸ்து மறுப்பு ஆகியவை பேச்சுவார்த்தை முறிவுக்கு இறுதி முத்திரையை குத்தின. இந்த இரண்டு முடிவுகளுமே முக்கிய காரணிகளாக அமைகின்றன. அரசியல் உறுதியற்ற தன்மையும் பிரபாகரனின் சமரசமின்மையும் முறிவை தீர்மானித்தது. எல்டிடியின் மிக முக்கியமான தளபதி கருணா பிரிந்து சென்றது பிரபாகரனின் இராணுவ வலிமையை எப்படி பாதிச்சது? இந்த துரோகம் பிரபாகரன் நம்பிக்கையை எப்படி சிதைச்சது? 2006க்கு பிறகு போர் உச்சகட்டத்தை எட்டுச்சு. இந்த சமயத்துல இலங்கை இராணுவம் சர்வதேச உதவியோட எல்டிடியின் பல பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிச்சது. ஆனா பிரபாகரன் எந்த இடத்துலையும் தன்னுடைய அதிகாரங்களை விட்டு கொடுக்கல. அப்படி இருந்தும் புலிகள் ஏன் இறுதி போர்ல தோல்வி அடைகிறாங்க? சர்வதேச நாடுகளின் ஆதரவு இல்லாம இருந்ததா இல்ல போர் உத்திகளை மாற்றினதா? பிரபாகரன் இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொண்டார்? அவரு தனக்கான ரகசிய திட்டங்களை இந்த காலகட்டத்துல வகுத்தாரா? 2009 மே 17 முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நடந்த கடைசி 10 மணி நேர போர். உள்ளே 1,00,000 மக்கள் சிக்கியிருந்தனர். பிரபாகரன் தனது குடும்பம் மற்றும் ஒரு சில தளபதிகளுடன் மட்டுமே இருந்தார். வெளியில் வந்த ஒரே செய்தி, போர் முடிவுக்கு வந்தது. உலகின் கண்களுக்கு தெரிந்தது அந்த இறுதி கட்ட சண்டை மட்டும்தான். ஆனா அதுக்கு பின்னாடி மறைந்திருந்த பல்வேறு மர்மங்கள் என்ன? இறுதி நிமிடங்கள்ல பிரபாகரன் என்ன முடிவெடுத்திருந்தார்? இராணுவம் மே 18 பிரபாகரன் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சடலத்தின் தோற்றம் மற்றும் சைனட் குப்பியின் அறிகுறிகள் இல்லாம இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் குறித்து நம்ம முன்பே பேசியிருந்தோம். ஆனா எல்டிடியின் மிக முக்கியமான உளவுத்துறை தலைவரான பொட்டமன் எங்கே? பொட்டமனின் சடலத்தை ஏன் இராணுவம் காட்ட மறுத்துச்சு? இராணுவத்தால வெளியே காட்டப்பட்டிருந்த பிரபாகரனின் உடல் உண்மையாலுமே பிரபாகரன் உடல் தானா? இந்த இரட்டை சடல மர்மங்கள் தான் தலைவர் பிரபாகரனுடைய மரணத்தை மேலும் கேள்விக்குறியாக்குது. டிஎன்ஏ பரிசோதனைகள் ஏன் முழுமையா வெளியிடப்படல? மரபணு சான்றுக்கு யாரு மாதிரியை வழங்கினாங்க? இந்த சான்று உலக வல்லுநர்களால ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு? பிரபாகரன் பிடிபடாமல் இருக்க அவர் வகுத்திருந்த இரட்டை திட்டம் என்ன? உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு தளபதியை களமிறக்கி தான் ரகசியமா தப்பிச்சல திட்டமிட்டிருந்தது உண்மையா? தலைவர் பிரபாகரனின் மகளான துவாரகா மற்றும் அவருடைய மனைவியான மதிவதனின் மரணம் ஏன் உறுதி செய்யப்படல? பிரபாகரன் உயிரோடன் தான் இருக்காரு அப்படின்னு இன்று வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களும் தமிழக தலைவர்களும் ஏன் சொல்லிட்டே இருக்காங்க? அப்படி அவங்க நம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தந்த முக்கிய தளபதி யாரு? அவரு எந்த கண்டத்துல எங்கு வாழ்ந்துட்டு இருப்பாரு? உலகின் உளவுத்துறையை ஏமாற்றி ஒரு தலைவர் இத்தனை ஆண்டுகாலம் வாழ்வதுங்கிறது சாத்தியமான ஒண்ணா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலுவான ஆதாரங்கள் என்ன? வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வரலாறு அப்படிங்கிறது ஒரு துணிச்சலான தொடக்கம், உச்சகட்ட வெற்றி மற்றும் மர்மமான முடிவுன்னு இன்னும் முற்றுப்பெறாமையே நிற்கிறது. அவரது மரணம் குறித்த முழு உண்மையும் இன்றும் இலங்கை இராணுவம் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் தான் சொல்லணும். இந்த மரணம் ஒரு தலைவரின் முடிவு அல்ல, இது ஒரு வரலாற்று மர்மத்தின் ஆரம்பம்.
இந்த வீடியோ பத்தினா உங்க கருத்து என்ன? தலைவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம் தலைவரின் முழு வரலாற்றை உலக ரீதியா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.